Hello everyone, welcome to part 3 deep learning class. இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேஸ் என்ன, அதோட லேயர்ஸ் என்னன்னு டீடைல்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. எப்படி ஹியூமன் பிரெயின்ல நியூரான்ஸ் தனித்தனியா ஒர்க் பண்ணி ஃபைனலா ஒரு அவுட்புட் கொடுக்குதோ, அதாவது யூனிட்டா சேர்ந்து ஒரு அவுட்புட் கொடுக்குதோ, அதே மாதிரி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸும் தனித்தனி யூனிட்ஸா பிரிஞ்சு ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு அந்த டீட்டெயிலை அனுப்பி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ட்ரீ இமேஜ் அதுகிட்ட கொடுத்து அதை ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் ஆல்ரெடி பார்த்தோமா. அப்போ ஒரு நியூரான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரீல இருக்க பிரான்ச்சோட டீட்டெயிலை எடுத்துக்கும். இன்னொரு நியூரான் அந்த ட்ரீல இருக்க கலரை ஆக்சஸ் பண்ணும். இன்னொரு நியூரான் அதுல இருக்க லீவ்ஸ் அது சைஸை ஆக்சஸ் பண்ணும். இப்படி ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அடுத்தடுத்த லேயருக்கு அனுப்பி ப்ராசஸ் பண்ணும். இப்படி அடுத்தடுத்த லேயருக்கு அனுப்பிட்டு நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் தருதுல, இந்த ப்ராசஸ் தான் எதுல நடக்கும் அப்படின்னா இந்த லேயர்ஸ்ல நடக்கும். அதனாலதான் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா யூனிட்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த யூனிட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகி அப்படி இருக்கும் அப்படின்னா லேயர்ஸா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு பேசிக்கா 3 லேயர் இருக்கு. என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னா இன்புட் லேயர், ஹிடன் லேயர், அவுட்புட் லேயர். இன்புட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்த இன்புட்டை வாங்கி இந்த ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹிடன் லேயர் கிட்ட அனுப்பும். ஹிடன் லேயர் 2 ப்ராசஸை மெயினா பண்ணும். ஒன்னு எந்த டேட்டா வேணும், எந்த டேட்டா வேணாம், எந்த நியூரான் கிட்ட எந்த டேட்டா போகணுன்ற முக்கியமான ஒர்க்கை யார் பார்ப்பா அப்படின்னா இந்த ஹிடன் லேயர் பார்க்கும். அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு யாருக்கு அனுப்பும் அப்படின்னா அவுட்புட் லேயருக்கு அனுப்பும். ஸோ பேசிக்கா 3 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. 3 லேயர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு இமேஜ் வச்சு நம்ம பார்த்துடலாம். இங்க ரவுண்டா இருக்கிறது ஃபுல்லா என்ன அப்படின்னா நியூரான்ஸ். இங்க எல்லாமே ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா. இது ஃபுல்லா என்ன அப்படின்னா நியூரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜ்ல ஒரு கோடு வரைகிறேன். இந்த கோடு என்ன அப்படின்னா ட்ரீ. சரியா? இப்போ ட்ரீல என்னென்ன இருக்கும்? பிரான்ச் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், அதோட கலர், அதோட சைஸ் இருக்குமா? இப்போ இந்த இன்புட் லேயர் இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர், இந்த ஃபர்ஸ்ட் நியூரான் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூரான் போய் ஒரு டேட்டாவை எடுத்துட்டு வரும். இது வந்து ஒரு மேபி அது பிரான்ச்சா இருக்கலாம். இந்த நியூரான் பிரான்ச் டீடைல் எடுக்கும். இந்த நியூரான் அதோட சைஸ் எடுக்கலாம். இந்த நியூரான் அதோட கலர் எடுக்கலாம். அடுத்த நியூரான் அதோட லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸை நம்ம கொடுக்குற டேட்டாவில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபியூச்சர்ஸ் எங்க போகும் அப்படின்னா அடுத்த லேயருக்கு போகும். அடுத்த லேயருக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா இந்த வெயிட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ப்ராசஸ். இந்த வெயிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட் லேயர் இங்க கொடுத்திருக்க இமேஜோட எல்லா டேட்டாவுமே ஆக்சஸ் பண்ணும். அதாவது ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எல்லா ஃபியூச்சர்ஸுமே இம்பார்ட்டன்டான கிடையாது. ஸோ இம்பார்ட்டன்டான ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் லேயருக்கு போகும். அப்போ அந்த ஃபில்டர் ஃபங்க்ஷன், அதாவது எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா இந்த வெயிட் ஃபங்க்ஷன் தான் டிசைட் பண்ணும். இந்த வெயிட் ஃபங்க்ஷன் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹிடன் லேயருக்கு அடுத்த டேட்டா ஃபில்டர் ஆகி போகும். அடுத்த ஹிடன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து அவுட்புட் கொடுக்கும். அவுட்புட்டுக்கு இடையில யார் இருப்பா அப்படின்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வெயிட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம். எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. அதுக்கப்புறமும் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த லேயருக்கு முன்னாடி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இந்த அவுட்புட் வேல்யூ ஹையா இருக்கா, வேல்யூ லோவா இருக்கான்னு டிசைட் பண்ணும். வேல்யூ ஹையா இருந்தா ஃபைனல் அவுட்புட் கொடுக்கும். வேல்யூ லோவா இருந்தா திரும்பி மறுபடியும் ப்ராசஸ் பண்றதுக்கு அனுப்பிவிடும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த 3 லேயர் வச்சுதான் ஒர்க் ஆகுது. இந்த 3 லேயர்ல யார் இருக்கா? வெயிட் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இந்த வெயிட் அண்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்ஸா பார்க்கலாம். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.